மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். கிருபையுள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த காலவெளியிலுமாய் கூட இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலும் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய் இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் ஒருமித்து தேவநாமத்தை உயர்த்தும்படியாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்களும் துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த ஸ்தலத்திலே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை மகிமையாய் இறங்கி ஆண்டவரே, கூடாரங்கள் தோறும் எங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி வந்திருக்கிறார்களோ எங்கெல்லாம் மகிமையான பிரசனம் இறங்கி விடுதலையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாத கிருபைகளையும் தேவன் பிழிந்தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகளை உடைத்து கதவுகளை கர்த்தர் திறக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் இந்த நாளில் எந்த முகாந்திரத்தோடு கூடி வந்திருக்கிறார்களோ அந்த சித்தங்களை அறிந்து உமது திருவிழா சித்தன்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விடுதலையும் ஒரு மீட்பும் ஒரு மகிழ்ச்சியும் தேவ சமாதானமும் எங்கெங்கும் இன்றைக்கும் பெருகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சத்துருவின் கோட்டைகள் முறியடிக்கப்படுவதாக, எல்லா விதமான ஆவிக்குரிய கட்டுகள் தேவ நாமத்தினாலே முறியடிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஒருமித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டுகள் உடைக்கப்படுவதாக, சங்கிலிகள் தெரிக்கப்படுவதாக, தேவ நாமம் ஒன்றே உயர்த்தி மகிமைப்படத்தக்கதான அற்புதமான அடையாளங்களமான காரியங்களை கர்த்தரை செய்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவரே, நீதாமே எங்களுக்கு உதவி செய்தருளும். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு தயவையும் கிருபையும் அனுகிரகத்தையும் கர்த்தர் தந்தருளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். அந்த ஆன்லைன் மூலமாய் கர்த்தரை எங்கெங்கும் கூடி துதிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உள்ளத்தின் நினைவுகளை தேவ சித்தத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீர்களை துடைத்து, கட்டுகளை உடைத்து, கரங்களை பிடித்து கர்த்தர் நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உதவி செய்தவர்களும் ஆசீர்வதியும். தேவநாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்கள் அருமை இரட்சகரும் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் டு காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட இந்த ஓய்வு நாளிலே தேவனை மகிமைப்படுத்த துதிக்கும்படியாக அங்காங்கு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் துதிகள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற ஆண்டவராகிய கர்த்தர் அவர். இந்த அடைக்கலமும் புகழ்ச்சியுமாய் நமக்கு இருந்து நாம் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருந்த ஆண்டவராகிய கர்த்தரை இந்த காலவெளியிலே நாம் துதித்து கர்த்தரை ஸ்தோத்திர பலியிலே மகிமைப்படுத்துவோம். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், குதூகலம் நிறைந்த நாள் நடுவானில் மின்னிடுதே என்கிற பாடலை அவரமாய் சேர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அங்காங்க இருக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் ஒருவரே ராஜரீகம் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் அவர். Oh, hallelujah, praise the Father, amen, glory. குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம், இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். ஓ ஹல்லேலூயா, praise you Father. உயர்த்தி கர்த்தரை துதிப்போம் மௌனமாக அல்ல. Glory, glory Jesus, amen. தளக்கர்த்தனாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் அன்று, தளக்கர்த்தனாம் இயேசு நின்று யுத்தம் செய்திடுவார் நன்று, அவர் ஆவியினால் புதுபெலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம், அவர் ஆவியினால் புதுபெலன் அடைந்து ஜெய கீதங்கள் பாடிடுவோம். குதூகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் மின்னிடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். சொல்லுவோமா? இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம், புவி மீதினில் சரீரமிப்பு என்று காண்போம் என ஏங்கும்
மீதினில் சரீரமிட்டு என்று காண்போம் என ஏங்கும் மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் சேர்த்திடவே. மனம் மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார், மணவாட்டியாய் சேர்த்திடவே. Glory. குதூகலம் நிறைந்த நடுவானில் வெண்ணிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஆமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நவ எருசலேமாய் தூய அலங்காரமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலேமாய் அலங்காரமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். Come on everyone. குதூகலம் நிறைந்த நடுவானில் வெண்ணிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகர்தனிலே சேர்க்க. ஜீவ ஒளி வீசும் கற்களாக சீயோன் நகர்தனிலே சேர்க்க. அருள் சுதந்திருந்தார், நாமும் வரைந்திருந்தார், அவர் மகிமையில் ஆர்ப்பரிப்போம். அருள் சுரந்திருந்தார், நாமும் வரைந்திருந்தார், அவர் மகிமையை ஆர்ப்பரிப்போம். குதூகலம் நிறைந்த நடுவானில் மின்னிடுதே. Glory Lord. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ஆமே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். தேவ தூதர்கள் காணமுடன் அவர் வருகையை எதிர்நோக்கி, தேவ தூதர்கள் காணமுடன் ஆரவாரதொடி கேட்கும். அவர் கிருபையினால் மறுரூபமாகி நாம் அவருடன் ஆர்ப்பரிப்போம். அவர் கிருபையினால் மறுரூபமாகி நாம் அவருடன் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. குதூகலம் நிறைந்த நடுவானில் மின்னிடுதே. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி ஆரவார சத்தங்களோடு சொல்லுவோமே. எல்லா துன்பங்களும் நீங்கி இயேசுவின் ஆனந்த சந்தோஷத்திலே பொங்கிருக்கும்படியாக தேவன் சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற திருச்சபையே, மனவாட்டியே, மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்து. இதுவரை இருந்த துன்பமில்லை, இனி என்றுமே ஆனந்தம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவா, எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பா. நம் இயேசு ராஜா வருவா, எந்தன் சுத்தரை சேருங்கள் என்பா. ஆஹா நாம் அன்று சேர்ந்திடுவோ. ஆமென். ஆஹா நாம் அன்று சேர்ந்திடுவோ. ஆஹா நாம் அன்று சேர்ந்திடுவோ.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, அவர் வேகம் வருகின்றாரே, அவர் வேகம் வருகின்றாரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். அவர் He is coming quickly, O people of God. He is coming quickly. He is coming to meet his bride. ஒரு மணவாட்டியை சந்திக்கும்படியாக வெகு சீக்கிரமாய் வருகிற மணவாளனை சந்திக்க திருச்சபையே நாம் ஆயத்தமாகுவோம். தேவனே, இந்த காலை ஆராதனைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, குதூகலத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே, இந்த பெந்தகோஸ்திய திருநாளிலே எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய், ஆவியின் நிறைவோடு, அபிஷேகத்தின் வல்லமையோடு உமக்கு நாங்கள் சாட்சிகளாக ஜீவிக்க, கர்த்தருடைய மகிமையும் மாட்சிமையும் எங்கள் வாழ்க்கையில பெருகிருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீங்களாக்கும், கட்டுகளை உடைத்தருளும். தேவ சமாதானம் ஒவ்வொரு இல்லங்களும் பெருகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திறந்த வாசலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரின் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவீராக. நாங்கள் தொடர்ந்து யாவரும் ஆண்டவரே சீக்கிரமாக ஒருமித்து உம்மை ஆராதிக்கும்படியாக, ஒரே ஸ்தலத்திலே கூடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, ஆண்டவரே, ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே காணப்பட்ட ஆண்டவரே அந்த விசேஷித்த கிருபைகளும் வரங்களும் அந்த பெரிய எழுப்புதலுமாய் கூட நாங்கள் காணும்படியான காலகட்டத்துக்குள்ளாக எங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. Thank you. Amen. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தொடர்ந்து நம்மை அவர் மகிமையாய் நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இம்மட்டும் நம்மை நழுவாமல் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். எத்தனை நல்ல ஆண்டவர் அவர். கடந்த நாட்களிலே பார்க்கும்போது எத்தனையோ வேதனைகள், வருத்தங்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாக, எகிப்தியர்களுக்கு வந்த ஒரு வியாதியும் தேவ பிள்ளைகளை அண்டாதபடிக்கு கர்த்தர் தாமே ரத்தத்தினாலே மூடி மறைத்து நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய மாறாத கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறோம். இன்னும் ஒரு கூட கர்த்தர் நமக்கு கதவுகளை திறந்து, வழிவாசலை திறந்து கர்த்தர் நம்மை கூட்டி சேர்க்க போற தயவுகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி தேவன் தாமே நம்மத்திலே மகிமையாய் இருந்து துஷ்ட மிருகங்களை கர்த்தர் விரட்டி கர்த்தர் நமக்கு கொடுத்த பாதுகாப்புகளுக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தாமே நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நம் தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் கர்த்தருக்குள் நமக்கு கிடைக்கிற பாக்கியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். விசுவாசிகளாகிய நமக்கு, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள் இருக்கிற உத்தரவாதங்கள், பொறுப்புகள், the responsibility, நமக்கு இருக்கிற accountability, உத்தரவாதங்களை குறித்தும் அதை வைத்து கர்த்தர் நமக்கு தரப்போகிற அந்த நியாய தீர்ப்புகளை குறித்தும் நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிறோம். The judgment, how God is going to judge the believers. ரட்சிக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட, ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் எவ்விதத்திலே நியாயம் தீர்க்க போகிறார், அவர்களுக்கு எவ்விதத்திலே வெகுமதிகளை கொடுக்க போகிறார், எந்த கர்த்தர் எதை வச்சு கர்த்தர் அவர்கள் நியாயத்தின் நீதி செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களுமாய் கூட கர்த்தர் எவ்விதத்திலே நம்மை எதை வைத்து நம்முடைய கிரியைகளை கர்த்தர் எவ்விதத்திலே அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது we have seen how God is going to judge his people. தேவன் எவ்விதத்திலே தன் ஜனங்களை அவர் நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரத்திலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மையமாய் வைத்து நாம் கவனிக்க போகிறோம். நாம் கர்த்தர் எவ்விதமான கிரீடங்களை நமக்கு தரப்போகிறார் என்று. Hallelujah. The types of crown that God is going to give to the people who has been working hard in his kingdom. ராஜ்யத்திலே எவ்விதத்திலே நாம் உழைத்திருக்கிறோம், எவ்விதத்திலே பிரயாசத்தை பட்டிருக்கிறோம், நம் ரட்சிப்புக்கு பிறகு நடத்தின நற்கிரியைகளை வைத்து கர்த்தர் யாருக்கு எவ்விதத்திலே எப்பேற்பட்ட கிரீடங்களை, ரிவார்ட்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். மிகவும் மிகவும் சுவாரஸ்யமாக, மிகவும் அது நம்மை உற்சாகப்படுத்தவனமாய் காணப்படும். எனவே இந்த காலவேளையிலே உற்சாகப்படுத்துகிறேன், இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் நமக்கு எவ்விதத்திலே நமக்கு தேவன் கிருபைகளை வைத்திருக்கிறார், எவ்விதமான ஒரு ரிவார்ட்ஸை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே நான் கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். கர்த்தருடைய வேதத்திலே இருந்து கர்த்தருடைய வருகையிலே, அவரை சந்திக்கிற வேளையிலே, அவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தவர்கள் அநேகர் தலை குனிந்து நிற்பார்கள், வெறுங்கையாய் நிற்பார்கள்,
காரணம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகளையும், கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தையும், கர்த்தர் கொடுத்த கிருபையின் வரங்களையும், ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தங்களுக்கென்று சுயத்திற்காக அவர்கள் பயன்படுத்தி தேவன் கர்த்தர் அவர்களுக்கு கணக்கு கேட்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் தலை குனிந்து நிற்பார்கள் என்பதை நாம் கவனித்து பார்த்தோம். அந்த கூட்டத்தில் நாம் இராதபடிக்கு நாம் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது உண்மையும் உத்தமமான என் ஊழியனே எழுந்து வந்து உன் பங்கை பெற்றுக்கொள் என்று சொல்லி நமது மகாராஜா அழைக்கிற அந்த நேரத்திலே அவர் நமக்கு வெகுமதிகளை கொடுக்கும் பொழுது அதை வாங்கி நாம் அவருடைய பாதத்திலே வைப்பதற்கு நாம் இன்றைக்கு ஓயாமல் உழைக்க வேண்டும் என்பதை நான் காண்பித்துக் கொடுக்கிறேன் என்றான். கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். நாம் தொடர்ந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் the types of crown that God is going to give to us. எத்திகையிலே எந்த விதத்திலே கர்த்தர் நமக்கு வெகுமதிகளை கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Hallelujah, praise the Father. முதலாவது கிரீடம், யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். முதலாவது கிரீடம் ஜீவ கிரீடம், the crown of life. Blessed is the man who preserves under trial, because when he has stood the test, he will receive the crown of life. Crown of life that God has promised to those who love him. God has promised to some of them. Who are they? யார் அவர்கள்? அவரை நேசிக்கிறவர்களுக்கு, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி என்னை கர்த்தர் ஆஸ்வதித்தாலும் ஆஸ்வதிக்காவிட்டாலும், என்னை உயர்த்தினாலும் உயர்த்தாவிட்டாலும், என்னை ரட்சித்த என் ஆண்டவரை நான் அதிகமாய் அன்பு கூறுகிறேன். ஒரு சிலர் பார்ப்பீங்கன்னா வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் நான் பார்க்க முடியாது. உலகத்தின் அதாவது இன்னைக்கு ஜட்ஜ் பண்ற அநேக பரிசுத்தவான்கள் உண்டு, அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உண்டு, மாயமால கிறிஸ்தவர்கள் உண்டு. அவங்க ஒரு யார்ட் ஸ்டிக், ஒரு ஸ்கேலை வச்சுட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க சொன்னா, விடுதலை பெற்றவங்க சொன்னா அவங்க வாழ்க்கை இப்படிலாம் இருக்கணும். அவங்க எதிர்பார்க்கிற விதத்திலே அவங்களுடைய வாழ்க்கை இல்லாவினில் அவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, நியாயம் தீர்த்து இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ரட்சிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு வியாதி இருக்கு, ரட்சிக்கப்பட்டு இவங்க வாழ்க்கையில சாபம் இருக்க போல இருக்கு, இவங்க முழுமையா ரட்சிக்கப்படலை என்று சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டு இன்றைக்கு அநேக குழப்பத்தின் நடுவிலே காணப்படுற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையிலே அநேக உபத்திரவங்கள், போராட்டங்கள் இருக்கிறது. அவங்க யார்ஸ்டிக் என்னன்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த போராட்டம் இல்லாம, எந்த ஒரு துக்கமும் இடுக்கமும், எந்த ஒரு உபத்திரவங்கள் இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது அவருடைய கணக்காய் இருக்கிறது. அப்படி அல்ல பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள் உண்டு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு சுற்றி திரிகிறவர்களை காட்டிலும் பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைகளுக்கு ஏராளமான உபத்திரவம் இந்த உலகத்திலே உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று அவர் நமக்கு வாக்குறுத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே போராட்டங்கள், பிரச்சனைகள், இதுவைகள் நடுவிலும் கூட எந்த ஒரு ஆதாயமும் நமக்கு இல்லாத பட்சத்திலும், எல்லா நஷ்டத்தின் நடுவிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி கர்த்தரை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறவர்களுக்கு, முழு மனதோடு நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி. அவரை நேசிக்கிறவர்களுக்கு the crown of life is to the people who loves him in all situation. The one who preserves under trial. உபத்திரவத்தின் கீழே, உபத்திரவத்துக்குள்ளே, அநேக நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நடுவிலும் கூட தேவனுக்கு உண்மையாய் ஜீவிக்கிறவர்கள், உத்தமமாய் இருக்கிறவர்கள், கர்த்தரை முழுமனதோடு நேசிக்கிறவர்கள், பின்மாற்றமாய் போகிறவர்கள் கிடையாது. யோ போங்க, எனக்கு உபத்திரம், பிரச்சனை, போராட்டம், என்ன ஆண்டவர், என்ன ஜெபம், என்ன வேத வாசிப்பு, இல்ல. கர்த்தருடைய கரத்தை பார்க்காதபடி அவர் நமக்காய் செய்த சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தின ரத்தத்தை ஒன்றே வைத்து, ஓ ஹalleluya, ஹalleluya, அவரை முழுமனதோடு நேசிக்கிற அந்த கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று. I am not sure what is your situation today. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் கிடைக்காமல் இருக்கலாம், எதிர்பார்த்த நன்மையான காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம். இருப்பினும் முழு உள்ளத்தோடு தேவனை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனை இன்னும் ஆராய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை தினந்தோறும் தொழுது ஒரு பாதத்தை முத்தமிட்டு, ஆண்டவரே எனக்கு கொடுத்த மகாபெர ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த ரட்சிப்புக்காகவே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஜீவ கிரீடம்.
Hallelujah. What a wonderful promise. What a wonderful reward. What a wonderful crown that God has promised to the people that who's loving Him in all the circumstances. Even under pressure, even under trials, the one who sustains will get the reward. Praise you, Father. Praise you, Father. Hallelujah. Hallelujah. தொடர்ந்து வாசிக்கிறோம் நாம் வந்துட்டு நாம மரண பரியந்தம் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவர்கள். மரண பரியந்தம் என்ன சூழ்நிலை நேரிட்டாலும் மரணமே வந்தாலும் கர்த்தருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். The one who stands till the death. மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு கிரீடமே இந்த ஜீவ கிரீடம். பெரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் முடிவு பரியந்தம் நிலைத்திரு, நான் உனக்கு ஜீவை கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுத்திருக்கிறார். இரண்டாவது கிரீடம், the second crown, அழியாத கிரீடம், imperishable crown. அழியாத கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? இந்த கிரீடத்தை குறித்து எங்கே வசனம் சொல்லுகிறது? 1 கொரிந்தியரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 24 27 வரை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நான் உனக்கு அழிவில்லாத கிரீடத்தை கொடுப்பேன் என்று. A crown that will not perish. அழிந்து போகாத ஒரு கிரீடம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். யாரை நீங்க பார்ப்பீங்கன்னா, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாயிருப்பார்கள். அவர்கள் அழிவில்லா கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் அப்படி செய்கிறோமே. இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுற ஒரு காரியத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த அத்லெட் எவ்வளவோ அவங்களுடைய இச்சைகளை அடக்கி, தங்கள் மாம்சத்தை அடக்கி, அவர்கள் ஓடுகிற அந்த ஓட்ட பந்தயத்திலே அந்த ரேஸ்ல கலந்து கொண்டு வெற்றியை பெறுவதற்கு அவர்கள் எவ்வளவோ தியாகத்தை செய்து ஓடுகிறார்கள். எல்லாரும் போல அவங்க ஆசைப்பட முடியாது, எல்லாரும் போல அவங்க சாப்பிட முடியாது, அநேக டயட் இருக்கணும், அநேக காரியங்களை வெறுக்க வேண்டும். காரணம், அவர்களுக்கு ஒரு லெக்கு இருக்கிறது. அந்த லெக்கிலே அவர்கள் ஓடி, எல்லா விதமான இச்சை அடக்கத்தோடு ஓடி, அவர்கள் தங்களுக்கு என்று வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர்கள் அழிந்து போகிற கிரீடத்திற்கே அவ்வளவு இச்சை அடக்கத்தோடு அவர்கள் ஓடுவார்கள் என்று சொன்னால், அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் நாம் எப்படியாக ஓட வேண்டும், எப்படியாக நாம் பிரயாசிக்க வேண்டும், எப்படியாக நாம் தேவனுக்காக நாம் வாழ வேண்டும் என்பதை இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த கிரீடம் யாருக்கு தெரியுமா? தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை அடக்கி, ஆசைகளை அடக்கி, பேராசைகளை அடக்கி, அநேக தியாகங்களை செய்து, சரீர பிரகாரமான தியாகங்களை செய்து, கர்த்தர் ஒருவரே என்று சொல்லி கர்த்தருக்காக வாழ்கிற தேவ பிள்ளைகள். The one who sacrificed many things for God physically. எப்படியாவது கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிற அந்த ஓட்டத்திலே கர்த்தர் அவர்களுக்கென்று பந்தயத்தை வைத்திருக்கிறார். சுயத்தை வெறுத்தவர்களாக, சுய ஆசைகளை வெறுத்தவர்களாக, லௌகீக ஆசைகளை வெறுத்தவர்களாக, உலகத்தாரை போல நான் உடுத்த வேண்டும், உலகத்தாரை போல நான் மாயமாலமாக நான் வாழ வேண்டும் என்கிற அந்த சகல காரியங்களையும் வெறுத்து கர்த்தருக்காக தியாகம் செய்து அர்ப்பணித்து தங்கள் ஆடைகள் ஆபரணங்களை வெறுத்து தங்கள் அழிவில்லாத காரியங்களை, உலகத்தோடு அழிந்து போகிற காரியங்களை எல்லாம் அது தேவனுக்காக வெறுத்து, கர்த்தர் ஒருவரே எனக்கு போதும் என்று, அதனாலே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் தங்களை இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும், தங்கள் மீது அவர்கள் கிளேசினாலும், அவர்களை வெறுத்தாலும், அவர்களை எப்பேற்பட்ட காரியத்தினாலே நெருக்கடிகளை கொடுத்தாலும், கர்த்தருக்காக வெறுத்த காரியங்களை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்து உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்க்கிறோம் இல்லைங்களா? நகையெல்லாம் விட்டுட்டு பசுத்தமா வாழ்வாங்க, பிரதிஷ்டையோடு வாழ்வாங்க. இப்போ ஆண்டவர் உள்ளது தானே பாக்குறாரு, மேல போடுங்கிற காரியம் என்ன? அல்லேலூயா. நாங்கள் கர்த்தருக்காக வெறுத்திருக்கிறோம் இந்த காரியங்களை. இந்த உலக ஆடம்பரங்கள் எங்களுக்கு தேவை கிடையாது.
இந்த லௌகீக ஆசைகள் எங்களுக்கு தேவை கிடையாது. இவைகளை நாங்கள் வெறுத்து, எங்கள் சுயங்களை வெறுத்து, எங்கள் சுய லாபங்களை வெறுத்து, எங்களுக்கு இது நிமித்தம் வருகிற எல்லா விதமான இன்பங்களை வெறுத்து நாங்கள் கர்த்தருக்காக நாங்கள் வாழ்கிறோம், அர்ப்பணித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பேர்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த அழிகின்ற உலகத்திலே அழிந்து போகும் காரியங்களை நேசிக்காதபடி அவைகளை வெறுத்து, அவைகளை வெறுக்கிற பிள்ளைகளுக்கு அழிவில்லாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The reward is an imperishable crown unto them. The one who denies themselves. தங்கள் சுயத்தை வெறுக்கிறவர்களுக்கு அவர்கள் கண் கர்த்தரை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கும். Their eyes always looking upon Christ alone. கிறிஸ்துவை மாத்திரம் பார்த்து அவரையே பின்பற்றி ஓடுகிற தேவ பிள்ளைகளாக அவர்கள் பெலன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும். கிறிஸ்துவே அவருடைய பெலன். Christ alone is their strength. கிறிஸ்துவை தங்கள் பெலனாய் வைத்து இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து அல்ல, கிறிஸ்து ஒருவரே தங்கள் பெலனாய் கொண்டு ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். The one who lives a living sacrifice. தங்கள் வாழ்க்கையை ஒரு பலிபீடத்திலே சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. சர்வ அங்கங்களையும் கர்த்தருடைய பலிபீடத்திலே பிரதிஷ்டையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெகுமதி, ஒரு கிரீடம், இந்த அழிவில்லாத கிரீடம். Imperishable crown God has promised unto them. மூன்றாவதாக ஒரு கிரீடத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். A third crown, மகிழ்ச்சியின் கிரீடம். A crown of righteousness, a crown of rejoicing, a crown of rejoicing. மகிழ்ச்சியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19 20 வரை வாசிக்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறார். What is our hope, our joy, our crown in which we will glory in the presence of our Lord Jesus when he comes? Is it not you? Is it not you? நீங்கள் அல்லவோ, நீங்கள் அல்லவோ. இந்த ஒரு கிரீடம் இருக்கு பாருங்க, இந்த மகிழ்ச்சியின் கிரீடம். மகிழ்ச்சியின் கிரீடம் இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிரீடம். ஒரு மகிழ்ச்சி எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே பிதாவின் நோக்கமாய் இருக்கிறது. அதற்காகவே தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி உலகத்தை இவ்வளவாய் நேசித்த அந்த நேசத்தை உணர்ந்து புரிந்து தங்கள் வாழ்க்கையெல்லாம் அதற்காகவே ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் ஆத்துமா தாகத்தோடு ஓடுகிற பிள்ளைகள். எப்படி ஆகிலும் ஒரு ஆத்துமாவை சம்பாதிக்க வேண்டும், ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆத்துமாக்களுக்காக கதறி, ஆத்துமா ரட்சிப்புக்காக, ஆத்துமா மீட்புக்காக, ஆத்துமாவை தேவ ராஜ்யத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற லக்கோடு ஓடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். Soul winners crown. Oh glory Father. இரவும் பகலுமாக சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு பர்டிகுலரா எப்பொழுதுமே அவங்களுக்கு ஆத்துமாதான். ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவு தூரம்னாலும் போவாங்க, எவ்வளவு முயற்சி வேணாலும் எடுப்பாங்க. They will not neglect even single soul. ஒரு சின்ன ஆத்மாவை கூட அற்பமாக எண்ண மாட்டார்கள். ஆத்மா ஆதாயப்படுத்துவது, ஆத்மாக்களுக்காக தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் ஓடுகிறவர்களாய் காணப்படுவார்கள். Oh hallelujah. Praise the Father. இப்பேற்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கிரீடம் தானே இந்த கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். இவர்கள் ஜீவிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தை இவர்கள் மகிழ்ச்சி படுத்துகிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஒரு பாவி உலகத்திலே மனம் திரும்புவானால் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும், மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் என்று. ஒரு பாவி இங்கே ரட்சிக்கப்படும் பொழுது, ஒரு ஆத்துமா ஆதாயப்படுத்தப்படும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இப்ப இங்க எத்தனை ஆத்துமாக்களை இவங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் பொழுதெல்லாம் அங்க பரலோகத்திலே மகிழ்ச்சி உண்டாய் கொண்டு இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். காரணம், உண்மை முத்தமான ஊழியனே கடந்து வா, நீ பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே உன் நிமித்தம் பரலோகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறபடியினாலே இதோ உனக்கான கிரீடம் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியின் கிரீடத்தை கொடுப்பார். அவர் a crown of rejoicing. நம்ம தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆத்துமாக்களுக்காக வாழ்ந்து கொண்டு வருகிறீர்களா? ஆத்துமா ஆதாயப்படுத்துவதே உங்கள் வாழ்க்கை நோக்கமா இருக்கிறதா? இரவும் பகலும் தாரை தாரையாய் கண்ணீர் வடித்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? காடு மலை முற்கள் மேடுகள் என்று சொல்லி அலைந்து கொண்டு இருக்கிறீர்களா ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவதற்கு? ஒரு ஆத்துமா நஷ்டப்பட்டு போகுமே ஆனால் தேவ சமூகத்தை உட்கார்ந்து அழுது மன்றாடி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? எங்களுக்கு ஆத்துமாவை தாரும்,
ஆண்டவரே, ஆத்துமா ரட்சிப்பை எங்களுக்கு வழிநடத்து, எங்களுக்கு ஆத்துமாக்களை வழிநடத்துகிற கிருபைகளை பலனை தாரும் என்று சமூகத்தில் இரவும் பகலும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறீர்களா? எப்படியாவது தேவ ராஜ்யத்திற்கு லட்சோப லட்ச ஆத்துமாக்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையும் ஒரு நோக்கமும் உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதுமே அது ஊடிக்கொண்டு இருக்கிறதா? சொல்லுகிற கால வேளையிலே God is preparing a crown for you. God is going to crown unto you. The கிரீடம் தானே மகிழ்ச்சியின் கிரீடம், மகிழ்ச்சியின் கிரீடம். Hallelujah. Oh hallelujah, hallelujah. Oh hallelujah. Praise you Father, praise you Father, praise you Father. இரவும் பகலும் ஓடு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரா? Elaborate it. Go forward and do something to save some souls. Do something to save some souls. கர்த்தருடைய சமூகத்தில் வெறுங்கையாய் நிற்காதே. தேவனுக்கு வெகுமதிகளை கொடுப்பார் என்று ஓடாதே. நீ ஓடுவதை பார்த்து, நீ எடுக்கிற பிரயாசங்களை பார்த்து, நீ செய்கிற ஊழியத்தை பார்த்து கர்த்தர் உனக்கு அவர் கிரீடங்களை கொடுக்கிறாய் காணப்படுகிறார். He is the judge. He is the one who is going to give you the rewards. Oh hallelujah. Praise you Father, praise you Father. வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானிகளாம் அவர்கள். வானத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள் அவர்கள். An attack on sin. அவர்கள் பாவத்தில் இருந்து ஒரு மனிதனை மீட்டெடுக்கும் பொழுது அவர்கள் பாவத்தின் பிடியில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்கலாய் காணப்படுகிறார்கள். நரகத்திற்கு விறகு கட்டைகளாக எரிகிற அந்த ஆத்துமாக்களை பிடுங்கி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கலாய் காணப்படுகிறார்கள். அவர்களே பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கலாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் நித்திய காலமாக வானத்தின் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அநேகரை சமாதானத்தின் பாதையில் நடத்துகிறவர்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போல பிரகாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உனக்காய் சாட்சிகளாய் வாழ வேண்டுமே பிரியமானவர்களே. விட்னஸ் வித் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையினாலும் ஜீவித்தினாலும் சகலவிதமான நற்கிரியையினாலும் இயேசு ஜீவிக்கிறார், இயேசு இன்றைக்கும் பாவத்திலிருந்து விடுவிக்கிறார் என்கிற நாம் நற்சாட்சியோடு வாழ்வோம் என்று சொன்னால் அநேக ஆத்துமாக்களை நாம் தேவனுடைய பாதையில் நடத்த முடியும் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெகுமதியினாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் வரங்களினாலும் ஆத்துமாக்களை அபாயப்படுத்துங்கள். கிருபையின் வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? நீங்கள் கிருபையாய் கர்த்தருக்கு என்று கனி கொடுக்கும் இடையாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வரங்களை கொடுத்திருப்பதற்கு காரணம் என்ன? நாம் கனி கொடுக்கும் இடையாக, நாம் கனி கொடுக்கிற மரங்களாக தேவனுக்குள்ளே வாழும்படியாய். வேதம் சொல்லுகிறதே, கனி கொடாத மரத்தை வெற்றுண்டு அக்கினியிலே போடு என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டிய அந்த மகா பெரிய ஊழியம் கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். We all must do that. We all must do that. வெறுங்கையாய் கர்த்தர் சமூகத்தில் ஒருவரும் நிற்க கூடாது பிரியமானவர்களே. நான்காவதாக the crown of righteousness, நீதியின் கிரீடம். இந்த கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5 to 8 வரை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், the crown of righteousness. Now where is in the store the crown of righteousness, for which the Lord the righteous judge will award to me on that day, and not only to me but also to all who have longed for his appearing. யாருக்கு இந்த கிரீடத்தை கர்த்தர் கொடுக்கிறார்? நீதியின் கிரீடம் யாருக்காக? அவருடைய வருகை எதிர்பார்த்து, அவருடைய வருகையில அவர் சந்திப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்துகிற அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த கிரீடம் தானே நீதியின் கிரீடம். crown of righteousness. கர்த்தருடைய வருகைக்காக இந்த கடைசி காலத்திலே எப்படி ஆகிலும் திருச்சபைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும், பரிசுத்தவான்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒருவரும் கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது என்று சொல்லி அங்காங்கு ஓடி கர்த்தருடைய வருகையின் காரியங்களை, கிரியைகளை பரிசுத்தமாய் திருச்சபை வாழ்வதற்கு, மனவாட்டி ஆயத்தமாகுவதற்கு ஓடோடி ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும், ஒவ்வொரு திருச்சபைக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, தங்களை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்துகிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடம் தானே crown of righteousness. ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு கிரீடம் இருக்கிறதே. What a joy to be receiving rewards or recognition from the King of Glory. அந்த மகிமையின் ராஜாவிடத்தில் இருந்து கிரீடங்களை வாங்குவது எத்தனை பெரிய ஆசீர்வாதம், எத்தனை பெரிய மகிழ்ச்சி. இந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் எப்பொழுது வருவார் என்று சொல்லி
இப்படியாக ஒரு பழைய பாடல் ஒரு ஞாபகம் வருது எனக்கு. ஒரு பக்தன் இவனமாய் பாடுகிறார். எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூர்த்து போனதே இந்த சீயோனின் மாதுகள் தேடி அலைகின்ற செய்தி கேளிரோ. எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த பரிசுத்தவான்கள், எப்போ என் ஆண்டவர் வருவார், எப்பொழுது ஆண்டவர் வருவார், காலம் கடைசியா இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கும் அதை தேடி நாடி ஓடி அதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி பிறரை ஆயத்தப்படுத்துகிற எத்தனை பரிசுத்தவான்கள் உண்டு. எத்தனை பேர் இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வறுமை என்று சொன்னால் நாம் போவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகிறோம். இந்த உலகத்துல எங்கே டேரா போட்டு உட்காருகிற ஜனங்களுக்கு நடுவினிலே இந்த உலகத்திலே இன்னும் காலம் இருக்கிறது, இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது, இன்னும் நாம் குடிப்போம் புசிப்போம், நாம் பெண் எடுத்துக் கொண்டு உல்லாசமாக சந்தோஷமாக வாழ்வோம் என்கிற ஜனங்கள் மத்தியினிலே எப்பொழுது என் மணவாளன் வந்தாலும் அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்கிற 5 புத்தி உள்ள கன்னியை போல எப்பொழுதும் எச்சரிக்கையாய் வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், எனது மரணமோ உமது வருகையோ எது முன்னே வந்து என்னை அழைத்தாலும் உம்மை நான் காண்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன், என் இயேசுவே என் நேசரே சீக்கிரம் வாரும் மாரநாதா என்று சொல்லி ஓ ஹalleluya அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, அந்த சந்ததிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற இந்த கிரீடம் தானே நீதியின் கிரீடம், the crown of righteousness. I'm so thrilled in this morning. People, you will have to get preparing yourself. Ready always. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுது கடைசி எக்காலம் தொனித்தாலும் எழுந்தவரை சந்திப்பதற்கு. வேதத்தில் ஒரு மனுஷனை பார்க்கிறோமே, எசேக்கியான் ஒரு மனுஷன். ஆண்டவர் சொல்றாரு, prepare, you will have to leave. கடந்து போக வேண்டும், உன் காலம் முடிந்து விட்டது, இந்த வியாதியிலே நீ மரித்து போகிறாய் என்று சொன்ன பொழுது கேட்கிற ஆண்டவர், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. I want some more time. Why? I need to prepare my house. This man was caught by God in untimely manner. நான் சொல்லுவேன், அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய வருகையிலே இன்னும் வருகை பிந்தும் நாளைக்கு கர்த்தர் தாமதமா வருவார்னு சொல்லி அநேகர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. They are not been prepared. ரட்சிக்கப்பட்டவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள் இன்றைக்கும் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தாதபடிக்கு இன்னும் உலகத்திலே காலம் இருக்கு, நேரம் இருக்கு, இயேசு இன்னும் 10 வருஷம் கழிச்சு வருவாரு, 30 வருஷம் கழிச்சு வருவார் என்று சொல்லி இன்னைக்கும் கணக்கு போட்டு காலத்தை நோக்கத்தையும் பார்த்துக்கிட்டு தங்கள் பாவத்திலும் தங்கள் சுகபோக வாழ்க்கையிலும் தங்கள் உல்லாச ஜீவியத்திலும் இன்றைக்கும் தங்கள் மனமகிழ்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலையில் எச்சரிக்கையா நான் சொல்லுகிறேன். Prepare yourself. You may not know when you are going to hear the sound of trumpet. இந்த கடைசி காலம் எப்பொழுது இந்த காதுகளே ஒலிக்கும் என்பதை நமக்கு தெரியாது. எப்பொழுது நாம் விடுகிற மூச்சு அதான் கடைசி என்று நமக்கு தெரியாது. We are living in a very uncertain time, brother. ஒரு நிச்சயமற்ற காலகட்டத்துக்குள் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உலகத்தின் காரியங்களை சற்று கவனித்து பாருங்கள். Nobody is predicting a better future in these days. இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனையும், ஆபத்து மேல ஆபத்தும், குழப்பத்தின் மேல குழப்பமும், வியாகுலத்தின் மேல வியாதியின் மேல போராட்டத்தின் மேலே வாதைகள் மேலே வாதையும் யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் தான் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சமாதானம் இன்றைக்கு அறிவிக்கிறவர்கள் மிகவும் குறைவு. காரணம், பூமியிலிருந்து சமாதானம் எடுக்கப்பட்டு விட்டது. சமாதானம் தருகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. சமாதானம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரம்தான் சமாதானம். If you're not having peace today, check yourself. Is Jesus living in you? இயேசு உனக்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை கவனித்து பார். இயேசு உனக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால் இந்த உலகம் தேவ சமாதானத்தை உன்னில் ஒரு காலம் எடுத்துக்கொள்ள முடியாது. வியாதியோ உபத்திரவமோ போராட்டமோ எந்த ஒரு துன்பங்களாய் காணப்பட்டாலும் தேவ சமாதானத்தை தேவ பிள்ளை எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. Oh Jesus, praise you Father, praise you Father, praise you Father. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டம் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன், இது நிமித்தம் எனக்காக கர்த்தர் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். Hallelujah. For the good fight, finish the race. என் ஓட்டத்தை நான் முடித்தேன். I kept the faith. விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். எனவே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த மகிமையான கிரீடத்தை அந்த 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 கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையை முடிக்கிறார். 5வது the crown of glory, மகிமையின் கிரீடம்.
மகிமையின் கிரீடம். இந்த கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? I am so excited about this crown. இந்த கிரீடத்தை கர்த்தர் வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2 4 வரை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு கிரீடத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த கிரீடம் உண்மையும் உத்தமமான ஊழியர்களுக்கு, சபை நடத்துகிற ஊழியர்களுக்கு, the shepherds, மேய்ப்பர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு கிரீடம். இது மகிமையின் கிரீடம். இந்த கிரீடம் உண்மையான ஊழியர்களுக்கு, உண்மையாய் கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்களுக்கு, the crown of glory, feed the flock of God which is among you, not for filthy lures, neither as being lords over God's heritage, but being examples to the flock. And when the chief shepherd shall appear, he shall receive a crown of glory that fade not away. மகிமையான ஒரு கிரீடத்தை கர்த்தர் யாருக்கு தரப்போகிறார் என்று சொன்னால், முன்மாதிரியாக, எடுத்துக்காட்டாக திருச்சபையை நடத்துகிறவர்களுக்கு, சாட்சியோடு தங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை, தங்களுக்கு கொடுத்த மந்தையை மேற்கிறவர்களுக்கு, இரவும் பகலும் கண்காணிகளாக இருந்து, இரவு பகலும் கண்காணிகளாக இருந்து, விழித்திருந்து ஜெபித்து, வருகிற ஆபத்திலிருந்து, ஓநாய்களுக்கிட்ட இருந்து, சிங்கத்தின் வாயிலிருந்து, கரடியின் வாயிலிருந்து ஆத்துமாக்களை தப்புவித்து, உண்மையோடும் உத்தமத்தோடும் இடுக்கத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் நடுவிலுமாய் கூட கர்த்தருக்காக ஓடி உழைத்து உண்மையாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிமையின் கிரீடம். மகிமையின் கிரீடம். ஓ ஹalleluya, the crown of glory. கர்த்தருக்காக இரவும் பகலும் உழைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு கொடுத்த சின்ன சபையோ பெரிய சபையோ, அந்த சபைகளை குறித்து இரவும் பகலும் கர்த்தருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்கிற ஆத்தும பாரத்தோடும், அந்த ஒரு தெளிவோடும், பயத்தோடும் தைரியத்தோடும் கர்த்தர் சொந்த ரத்தம் சிந்தி சம்பாதித்த திருச்சபையாயிற்றே. என்னை உண்மை உள்ளன் என்று எண்ணி என் கரத்திலே இந்த உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரே, நான் இதை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நடத்த வேண்டும் என்கிற உத்தரவாதத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மேய்ப்பர்களே, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் ஒரு கிரீடத்தை. ஓ, வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், என் மேய்ப்பர்கள் குலைக்க மாட்டாத நாய்களாய் இருக்கிறார்கள். சபைக்கு வருகிற, மந்தைக்கு வருகிற ஆபத்தை குறித்து எச்சரிக்காதபடி, உள்ளே காணப்படுகிற பிரச்சனை எடுத்து காண்பிக்காதபடிக்கு, ஜனங்களை மழப்பி எப்படியாவது தங்கள் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி மாயமாலங்களையும் மோசம் போக்குகிற வார்த்தைகளையும் பிரசங்கங்களையும் பிரசங்கித்து ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களை ஏடிஎமாக பயன்படுத்துகிறவர்களுக்கு எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மேய்ப்பர்கள் குலைக்க மாட்டாத நாய்களாய் இருக்கிறார்கள். வரப்போகிற ஆபத்துகளை எச்சரிக்க வேண்டும். ஒரு மதில் மேலே இருக்கிற ஒரு காவலாளியை போல, ஒரு வாட்ச்மேனை போல, இரவும் பகலும் ஜாமக்காரனை போல விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் குறித்து நாம் கண்காணிகளாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுகிற ஊழியர்களுக்கு, ஓ ஹalleluya, சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியான கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதுதானே இந்த மகிமையின் கிரீடம், crown of glory. ஊழியம் சாதாரணமானது கிடையாது பிரியமானவர்களே. அநேகர் ஊழியர்களை பார்க்கும் பொழுது அவங்க மேடையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்றதையும், அவங்க கலக்கலா உடுத்துவதையும் அதுதான் பார்த்து சொல்ல முடியும் அவங்களுக்கு என்ன சுகபோகமா இருக்கிறாங்க, ராஜரிகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு நாளும் அவர்கள் படுகிற பாடுகள், போராடுகிற போராட்டங்கள், நடந்து வருகிற கடுமையான பாதைகள், ஓ ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல, எத்தனையோ உபத்திரவத்தின் நடுவிலே, பற்கரிப்பின் நடுவிலே, எதிர்ப்புகளுக்கு நடுவினிலே கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை எப்படியாவது நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையோடு உத்தமத்தோடும் தங்கள் ஓட்டத்தை முடித்தவர்கள் ஏராளம், ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். பண கஷ்டத்திலும் மன கஷ்டத்திலும் தரித்திரத்தின் நடுவினிலே அநேக நிந்தனைகள், அவமானங்கள், அநேக பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், இவர்கள் நடுவிலுமாய் கூட கர்த்தருக்காக, அந்த அர்ப்பணிப்புக்காக, கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னும் தங்கள் மகிழ்ச்சியாக இந்த ஊழியத்தை கருதி ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகிழ்ச்சியான கிரீடத்தை கர்த்தர் தருவேன் என்று சொல்லி. ஊழியங்களை தாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த கிரீடத்திலே பங்கு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். ஹalleluya. மத்தேயின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, he who receives a prophet in the name of a prophet shall receive a prophet's reward.
தீர்க்கதரிசியின் நாமத்தினாலே வரவேற்கிறவனும் தீர்க்கதரிசிக்கு கிடைக்கிற அந்த பலனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஊழியங்களையும் தாங்குகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களையும் இந்த கிரீடத்திலே பங்கை கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Faithful unto the Lord. கர்த்தர் அப்படியே ஆஸ்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் நெருக்கடிகள் மத்தியிலே, ஆபத்துகள் நடுவினிலே, எதிர்ப்புகள் நடுவிலும் கூட கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து தைரியத்தோடு பிரசங்கிக்கிறவர்கள், proclaiming the word of God with dareness whatever it may happen, not to please the people. ஜனங்களுக்கு பிடிக்காத, ஜனங்கள் எதிர்பார்க்காத காரியங்களை பேசும் பொழுது இகழ்ச்சிகள் உண்டு. People will keep attacking. I know many pastors, being a pastor myself, how much they've been criticized and attacked by people, the own believers in the church. கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டவர்கள் பேசின வார்த்தைகளுக்கும் சுயமாக என் மீது எங்களை தாக்குதல் நடத்தும்படியாகவே எங்கள் ஊழியர் பேசுறார்னு சொல்லி அவர்களை ஈட்டினாலே குத்துவதை போல வார்த்தையினாலே குத்தி எத்தனை மனவேதனைகள் மத்தியிலும் கூட உண்மையாக கர்த்தருக்கென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், who proclaims the word with dareness. Oh, hallelujah, hallelujah, hallelujah. ஆறாவதாக, the overcomers crown. பின் அடைவுகளை வென்றோர்களுக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை. Hold that fast which you have, that no man receives the crown him that overcome will make. பிரச்சனைகளை மேற்கொள்வது மாத்திரமல்ல, பின்னடைவாதபடிக்கு தங்கள் ஓட்டத்திலே தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறவர்கள். வேதத்திலே நாம் 2 காரியங்களை பார்க்கிறோம். இங்கே 2 நபர்களை பார்க்கிறோம். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையான கிரீடத்தை, தங்களுக்கு வைத்திருந்த அந்த கிரீடத்தை விட்டு விலகி போனவர்கள். The overcomer is promised a crown. He holds steadfast to that which has been given him by God. கர்த்தர் கொடுத்ததை விட்டு விலகி போகிறவர்கள், கர்த்தர் நியமித்த பாதையை விட்டு விலகி போகிறவர்கள். தெரியுங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு லக்கை நியமித்து அந்த லக்கிலே கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவார். நாம் கவனக்குறைவினாலும் இச்சையினாலும் ஈர்க்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு நம் கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகி போகிற அந்த மாற்றத்திலே நாம் அந்த கிரீடத்தை இழந்து விடுகிறோம். அந்த கிரீடத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை உண்டாக்கி கொடுத்து விடுகிறோம். நாம் இழந்து விடுகிறோம். There are people who has been replaced in Bible in such a way. வேதத்திலே பார்க்கும்போது 2 நபர்களை பார்க்கிறோம். யாக்கோபு ஏசாவுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். புதிய ஏற்பாட்டிலே மத்தாயுஸ் யூதாசுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை மத்தாயுஸ் பெற்றுக்கொண்டான். எழுந்து விட்டான் அவன். பின்னடைந்து விட்டார்கள் அவர்கள். They lost, they went back, they haven't got the reward what God has kept for them to be received. ஏழாவதாக, the martyr's crown. இரத்த சாட்சியாய் தேவனுக்காக மரிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, Fear none of those things which thou shalt suffer. Behold, the devil will cast some of you into prison, that ye may be tried, and ye shall have tribulation. Be thou faithful unto death, and I shall give you the crown. முடிவு பரியந்தும், மரண பரியந்தும் கர்த்தருக்காக உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்காக ரத்தம் சிந்தி மரிக்கிறவர்களுக்கு, ஜீவனே போனாலும் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், என்னதான் நேர்ந்தாலும் என்ன, என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நான் ஓடுகிற ஓட்டத்திலிருந்து விழமாட்டேன், கீழே நான் தள்ளப்பட விடமாட்டேன் என்று சொல்லி ஒழுங்கும் கிரமமாக தேவனுக்காக ஓடுகிறவர்கள், ரத்த சாட்சியாய் மரிக்கிறவர்கள், தங்கள் ஜீவனையும் அருமையாய் எண்ணாதபடி கர்த்தருக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர்களுக்கு என்று கர்த்தர் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லவோ ரத்த சாட்சிக்குரிய அந்த கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில் உற்சாகப்படுத்துகிறேன். 7 கிரீடத்தில் ஏதாவது ஒரு கிரீடத்தையாவது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத முயற்சிங்க. ஏனோ தானே என்று பரலோகத்திற்குள்ளே நான் நுழைய வேண்டும், அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பது மாத்திரம் வாழ்க்கை கிடையாது. தேவ பிள்ளைகளே, நாம் ஓடுகிற ஓட்டம்
ஒரு அர்த்தத்தோடு காணப்பட வேண்டும். படுகிற பாடுகள், எடுக்கிற பிரயாசங்கள் ஒரு அர்த்தத்தோடு காணப்பட வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்திற்கு அது இணையாக நாம் காணப்பட வேண்டும். சொல்லுவேன், பரலோகத்திலே வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இங்கே மிக அழகாக காண்பித்து கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருக்கிறது. many crowns on his head. அதில் ஒவ்வொன்றாய் நமக்கு கொடுக்க போகிறார். We are going to receive it. இந்த உலகத்திலே தலையிலே முற்கிரீடத்தை வைத்து அவரை அசிங்கப்படுத்தினாங்க, அவர் துக்கப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, வருத்தப்படுத்தினாங்க, அவர் அவமதிச்சாங்க. அந்த பேர் சொல்லுவீங்க, இந்த கால வேளையில முற்கிரீடம் சூற்றப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தர் அவர் பொற்கிரீடத்துக்கு தகுதியானவர். அவர் வெளிப்படுத்தின விசேஷ வார்த்தை சொல்லுகிறது, நீர் ஒருவரே கிரீடங்களுக்கு பாத்திரர் என்று சொல்லி 24 மூப்பொருளும் தங்கள் தலையில் உள்ள அந்த கிரீடத்தை எடுத்து அவர் பாதத்திலே வைத்து அவரை பணிந்து கொள்ளுகிறார்கள். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்காய் கொடுக்கப்பட்ட கிரீடத்தை அவருடைய சிரசிலே நான் அவருடைய பாதத்திலே வைத்து நான் அவரை வணங்க வேண்டும், அதற்காக நான் ஓடுகிறேன், முயற்சிக்கிறேன். The reward what is going to give to me, I am going to present, I am going to offer into him and thank him with that. அதனாலே நான் அவருக்கு நன்றி செலுத்த போகிறேன். கண்ணில் முடிச்சு விமான சமூகத்துல கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் முற்றுமாய் தாழ்த்தும் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஏதோ ஆகாயத்தில் செல்வம் வீசுவதை போல நாங்கள் ஓடாதபடிக்கு தேவரீர் எங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட பாதையை நாங்கள் ஓடும்படியா எங்களுக்கு உதவி செய்தருளும். தகப்பனே, எங்களுக்காக நீர் லெக்கை குறித்து வைத்திருக்கிறீர், எங்களுக்காக நீர் ஆண்டவரே கிரீடங்களை வைத்திருக்கிறீர். இந்த கிரீடங்களை நாங்கள் பிரயாசத்தோடு ஓடி பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் ஏதோ வாழ்கிறோம், ஓட வேண்டும், கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வாழாதபடி எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் எங்களை முன்குறித்த அந்த கிரீடங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதற்காக உழைக்க, நாங்கள் அதற்காக நாங்கள் பிரயாசம் பண்ண, எங்கள் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க செய்யும்படியான கிருபையை தருவீராக. எங்களுக்கு என்று அநேக ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறீர். அந்த வரங்களை வைத்து நாங்கள் கனிகள் கொடுக்கிற பிள்ளைகளாக, சபையாக ஆண்டவரே எங்களை மாற்றுவீராக, அபிஷேகிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகையோ எங்கள் மரணமோ எது முன்னே நீங்கள் அழைத்தாலும் உம்மை நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற அந்த கிரீடத்தை உடைய பாதத்திலே வைத்து உம்மை வணங்கும்படியாய், உம்மை ஆராதிக்கத்தக்கதான அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும்படியாக மனத்தாழ்மையோடு நாங்கள் வேண்டி செபிக்கிறோம். அப்படியே இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்ட தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் தந்தருள நாங்கள் செபிக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதற்காக பிரயாசத்தை ஆண்டவரே அறியாதிருந்த பிள்ளைகளுக்கு இந்த காலவேளை கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே அவர்கள் தங்கள் ஓட்டத்தை துவங்கி எதையாகிலும் ஆண்டவருக்காக சாதிக்கத்தக்கதான கிருபைகளை பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனோ தானோ என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல தம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை. எங்களை எதிர்பார்ப்போடு ரட்சித்திருக்கிறீர். உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக முடிய தலையிலே மகிமையான கிரீடங்களாக நாங்கள் வாழும்படியாய் எங்களை இரக்கம் பாராட்டும், உதவி செய்ய ஆசீர்வதியும். ரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்திலே வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தையும் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதையும். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Father.